ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கு மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மாடுலாம் வெயிலில் கட்டியிருந்தேன். அதை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் தெற்கால பக்கமும் வடக்கால பக்கமும் நான் கன்றுக்குட்டியும் மாட்டையும் கட்டிட்டேன். மழை சவுண்டு எவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ தெளிவாக வந்து மழை சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த மழை சவுண்டை கேளுங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையே இல்லாமல் இருந்துச்சு எங்கள் காட்டுக்கு. இப்போ வந்து மழை வந்துருச்சு, நல்ல வேலை. இது வந்து பார்த்தீங்களா, வயல் எவ்வளோ பச்சை பசேர்னு தெரியுது. இருந்தாலும் மழை வந்தாலும் மழை வரலைனாலும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். மாடுலாம் கொஞ்சம் சேர் இல்லாமல் இருந்துருச்சு. ஏன்னா வலுவான மழை பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. இதுவே மழை வந்து சொன்னு மழை வந்துக்கிட்டே இருந்தால் மாடு ஃபுல்லாக சேத்துலேயே இருக்கும். சோளக்காடு ஃபுல்லாக வதவி போய் இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்குது, பரவாயில்ல. இதே மாதிரியே ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா மழை வந்துச்சுனாவே எங்களுக்கு போதும். ஏன்னா நாங்கள் மானாவாரி பயிர் தான், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பி மாட்டு வேலையெல்லாம் மறுபடியும் காலையில் நாங்கள் ஆரம்பித்து முடிச்சுட்டு திரும்பி வெயில் அடிக்கும்போது ரிட்டன் திரும்பி மாடு ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்து நாங்கள் உள்ளே கட்டிட்டு தீனி போட்டோம். என்னோடய பையன் தான் மாடு கட்டிகிட்ருக்கான். அவன் எப்படி கட்டிகிட்ருக்கான்னு பாருங்கள். இந்த மாடை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது ஒரு கொம்பேரி மூக்க மாடுன்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கும்போதே தலையை தூக்கிட்டே நிற்கும். அவுக்கும் போதும் அப்படி தான் தலையை தூக்கிட்டு நிற்கும். ஒரு கன்றுக்குட்டி அவள் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரவே மாட்டேன்ருச்சு. அதனால் இந்த கன்றுக்குட்டி மட்டும் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆட்டுக்குட்டிக்கெலாம் தண்ணி வச்சிடும். தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் ஆட்டுக்குட்டிக்கு தீனி போட்டோமே. இந்த கன்றுக்குட்டி வந்ததுனால அந்த கன்றுக்குட்டி ரொம்ப பயங்கரமாக இழுத்துருச்சு பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து பெரியவன் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டான் அதையுமே. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.